வணக்கம், என் பேர் Chithra Ashok. நான் தாம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். SilverSpoon சேனலுக்காக இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறதுக்கான ஸ்டஃபிங் ரொம்ப ரெடி பண்ணிடலாம். மசாலாவை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், இதை நல்லா கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கணும். இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா வதங்கணும் வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா வாசனையாக இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுட்டு வெங்காயம் வதங்கினோன்னு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே போட்டு மசிச்சா லேட் ஆகும், அதனால் நம்ம கொஞ்சம் கையால் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மசிச்சு விட்டுடலாம். அப்படியே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, ஓரளவு மிக்ஸ் ஆனால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதுனால ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை சுற்றி பூஞ்சி வச்சிடும். இது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுது. இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். முதல்ல கடல மாவை போட்டுடலாம். அரிசி மாவு அந்த கிறிஸ்மஸ்க்காக தான் போடுறோம். கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு, அது பார்த்து போட்டுக்கணும் எவ்வளோ தேவையோ. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா உடனே தண்ணி ஊற்றினா கட்டி தட்டும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸி பண்ணணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு செமி லிக்விடாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோய்ச்சி போடுற அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆறி போயிடுத்து. அதை நம்ம பால் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதை உருட்டி வச்சுட்டுலாம்.
உருளைக்கிழங்கு போண்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டுலாம் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றிக்குங்க. ஏன்னா போண்டா முழுகிற அளவு எண்ணெய் வேணும். இப்போ எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 4 இது இதில் போட்டு வச்சுப்போம். கொஞ்சம் இதில் மாவு போட்டு பார்த்துடலாம். மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் காஞ்சிடுதுன்னு தெரியும். அப்புறம் மேலே வருது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுடலாம். கையில் எடுத்து போடலாம். கையில் எடுத்து போடும்போது எண்ணெய் தெளிச்சதுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இப்படியும் போடலாம். ஒரு 4 நாளாக போட்டு எடுக்கலாம். நிறையா போட்டால் எல்லாம் ஒன்றோட ஒன்று இது பண்ணிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் மேலே. சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிட்டு. சூடான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.